இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் கொண்டுவரப்பட்டுள்ள யுத்த குற்றச்சாட்டுகளை சமாதானத்தை விரும்பாத சிலரின் வெற்றியாகவே தாம் கருதுவதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். நாட்டில் அனைத்து மக்களும் சுதந்திரமாக வாழ்வதற்கான உரிமை காணப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி இதன்போது குறிப்பிட்டுள்ளார். 66வது தேசிய சுதந்திர தின நிகழ்வில் கலந்து கொண்டு ஜனாதிபதி இந்த கருத்துக்களை கூறினார். 66வது சுதந்திர தின நிகழ்வுகள் கேகாலை நகரில் இன்று முற்பகல் கோலாகலமாக நடைபெற்றன. ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் வருகையை அடுத்து சுதந்திர தின நிகழ்வுகள் ஆரம்பமாகின. தேசிய கொடி ஏற்றப்பட்டதை தொடர்ந்து பாடசாலை மாணவர்களால் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. தேசத்தின் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த வீரர்களை நினைவு கூர்ந்து இதன்போது 1 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஜனாதிபதி அதனைத் தொடர்ந்து முப்படையினரின் அணிவகுப்பு மரியாதை இடம்பெற்றது. හැටහයවෙනි නිදහස් දෙනිය වෙනුවෙන් මේ ජාතික அனைத்து இலங்கையர்களும் சுதந்திரத்தை அனுபவிக்கும் ஒரு தருணத்திலேயே நாம் 66வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு தேசிய கொடியை ஏற்றியுள்ளோம். சுதந்திரம் என்பது பொறுப்புகளாகும். ஆயினும் பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை விடுதலை செய்வதற்கோ அல்லது பொருளாதார சுதந்திரத்தை வெற்றி கொண்டு நாட்டை துரிதமாக கட்டி எழுப்புவதற்கான பொறுப்பிற்கும் ஒத்துழைப்பு வழங்க கடந்த அரசாங்கங்கள் தயாராக இருக்கவில்லை. அது மட்டுமின்றி விமான நிலையங்கள், எரிவாயு நிறுவனங்கள், தோட்ட நிறுவனங்கள், காப்புறுதி நிறுவனங்கள் என்பவற்றை நாட்டு மக்களுக்கு நாம் மீள பெற்றுக் கொடுத்துள்ளோம். அதிவேக பாதைகளை உருவாக்கி நாட்டில் புதிதாக நவீன வீதி கட்டமைப்பை ஏற்படுத்தி புதிய விமான நிலையம் மற்றும் துறைமுகம் என்பவற்றையும் நிர்மாணித்து நாடு முழுவதும் 24 மணித்தியாலங்களும் மின்சாரத்தை வழங்குகின்ற ஒரே ஆசிய நாடாக இலங்கையை மாற்றி சுதந்திரத்தின் பெருமதியை நாட்டிற்கு பெற்றுக் கொடுத்துள்ளோம். අපි නිදහසේ වටිනාකම් මේ රටට ලබා දුන්නා. අද උතුරේ ජනතාව මොනතරම් නිදහසක් එදාට වඩා භුක්ති විඳිනවද? வடபகுதி மக்கள் இன்று எந்த அளவிற்கு சுதந்திரத்தை அனுபவிக்கின்றனர்? 2009ஆம் ஆண்டு மே 19ஆம் தேதியின் பின்னர் 3 தசாப்த கால அழுத்தங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டன. 2009ற்கு பின்னர் எந்த ஒரு குண்டோ அல்லது தோட்டாவோ விநியோகிக்கப்படவில்லை. இலங்கைக்கு எதிராக ஜெனீவாவில் கொண்டு வருவதற்கு முயற்சிக்கப்படும் யுத்த குற்றச்சாட்டுகள் சமாதானத்தை விரும்பாத சிலரின் வெற்றியாகவே நான் காண்கின்றேன். சமாதானம், நீதி என்பன இந்த பிரேரணையின் அடிப்படையாக அமையவில்லை. நியாயமும் காணப்படவில்லை. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அச்சம் காரணமாக நாட்டின் சுதந்திரத்தை விட்டுக் கொடுப்பதற்கு நாம் தயாரில்லை என்பதனை தெளிவாக கூறிக்கொள்கின்றேன். අපි දිනාගත්ත නිදහස රටට අහිමි කරන්න අපි සූදානම් නැහැ කියන එක අපි පැහැදිලිව කියනවා. இதன்போது ஜனாதிபதி தமிழ் மொழியிலும் உரையாற்றினார். கசப்பான அனுபவம், கடலோர மண்ணில் எழுத வேண்டும் நல்ல அனுபவம், கல்லில் போரிக்க வேண்டும், அப்படித்தான் பழக வேண்டும், அதுதான் முக்கியம். கடலோர மண்ணில் எழுதியது மறையும், ஆனால் கல்லில் பொறித்தது ஒரு நாளும் மறையாது. சதா காலம் அப்படியே இருக்கும்.
அதனைத் தொடர்ந்து முப்படையினர், போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படை வீரர்கள் ஆகியோரின் அணிவகுப்புகள் 66வது சுதந்திர தின நிகழ்வுகளை மேலும் அலங்கரித்தன. වසර 57ක් පුරාවට අභිමානවත් මෙහෙවරක් ඉටු කර ඇති රෙජිමෙන්තුව නිර්භීත වේගවත් යන තේමා පාරේ සිවිල් ආරක්ෂක බලකායේ වසර 5ක සේවා කාලය සමග වසර 39කට අධික සේවා කාලය තුල ලබාගත් අත්දැකීම් பல்வேறு கலாசார நிகழ்வுகளும் சுதந்திர தின நிகழ்வை மேலும் அலங்கரித்தன. 50 பேருடைய அணிவகுத்த லீக்கில் நடுவமாக තමයි ශ්‍රී නිර්මාණයට දාගෙන තිබෙච්චාස්. ඒ පරිසෙදුල සූනියම් යාගේ නම් පහතර